கிட்டத்தட்ட இன்னைக்கு மேட்ச்ல ஒரு பயங்கரமான பவுலர் ஸ்பின் காம்போ வேற லெவல்ல அசத்திட்டாங்க. ஒரு பக்கம் ரஷீத் கான், இன்னொரு பக்கம் நூர் அகமது. ஸோ அதுல ரஷீத் கானோட ஆதிக்கம் பயங்கரமான செலுத்தி இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு மெயின் புள்ளியே ரஷீத் கான் தான். ஒரு ரன் அவுட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் 3 விக்கெட்டா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டா மேட்சை திருப்பி போட்டவர் ரஷீத் கான். அவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு போயிருக்கு. அதுல பல விஷயங்கள் சொல்லியிருந்தார். என்னன்னா, ஸோ உங்களோட கூகுள் வேரியேஷன் என்னதான் பண்றீங்க, பேட்டர்ஸ்லாம் இப்படி ஸ்ட்ரகிள் பண்றாங்களே அப்படின்ற கேள்விக்கு என்ன சொன்னா, என்னோட ஒரே ஒரு நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ நான் போடுறது கூகுளியா அப்படின்றது பேட்ஸ்மேனுக்கு தெரியக்கூடாது. நான் என்ன லைன்ல இருந்து போடுறேன் அப்படின்றத அவங்க பிக் பண்ணக்கூடாதுன்றதுல நான் தெளிவா இருந்தேன். அவங்களுக்கு எந்த ஒரு சிக்னலும் என் கையில இருந்து போயிடக்கூடாதுன்றதுல நான் தெளிவா இருந்தேன். அது மட்டும் இல்லாம ஒரே வேரியேஷன்ல நான் போற ஒரே வேரியேஷன்ல கூகுளியும் மற்றும் லெக் ஸ்பின்னும் ரெண்டுத்துலயும் நான் ஒரே மாதிரி ஆங்கிள் இருந்து போடணும். அப்பதான் அவங்க பேட்டர்ஸால கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ அதை பிக் பண்ண ஆரம்பிச்சிட்டா நான் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ என்னோட ட்ரிக்ஸை வந்து நான் மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக நிறைய நேரம் வந்து நெட்ஸ்லயும் சரி, அந்த என்ன எப்படி மாத்தலாம், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலான்றத நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஸோ அதுக்கான வேலையை நான் தீவிரமா பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுதான். பட் ஒரு சில நேரத்துல பாத்தீங்கன்னா லூஸ் பால்ஸும் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படியே அதை அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். பட் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா என்னோட பவுலிங்ல மெயினா வந்து நான் ஃபோக்கஸ் பண்றது லைன் அண்ட் லென்த்தும் கன்சிஸ்டண்டா ஒரே லைன் அண்ட் லென்த்லயும் என்னோட வேரியேஷனை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா எனக்கு நிறைய சக்சஸ் கிடைக்குது. ஸோ இதே மாதிரி சேம் ஆங்கிள் கூகுளி மற்றும் லெக் ஸ்பின்னை போட்டுட்டு இருந்தா பேட்டர்ஸ்க்கு வந்து ட்ரபுள் ஆவாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அது எனக்கு ஒரு மெயின் அட்வான்டேஜா இருக்கு. சரி, ஒரு மேட்ச்ல நான் போய் அடி வாங்கிட்டேன். ஸோ நிறைய ரன்ஸ் எல்லாம் போயிட்டுனா அந்த மேட்சே போயிட்டு நான் உட்காந்து என்ன தப்பு பண்ணேன், ஏது தப்பு பண்ணேன் அப்படின்றத கிளியரா உட்காந்து அனலைஸ் பண்ணுவேன். இது இப்படி போட்டோமா, இது இப்படி எடுத்துட்டாங்களா அப்படின்றத அனலைஸ் பண்ணி வீடியோஸ்ல என்னெல்லாம் நடந்திருக்குன்றத பார்த்துட்டு பிச் மேப்பை போய் அடுத்து கரெக்ட் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இதை நம்ம தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்புல இருந்து நம்ம எப்படி திருத்தணும் அப்படின்றதுக்காக ஒர்க் அவுட் தீவிரமா பண்ணுவேன். ஸோ என்னோட பவுலிங்கை பொறுத்தவரையும் லைன் அண்ட் லென்த் அண்ட் கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத தெளிவுபடுத்த சொல்லியிருந்தாரு. இன்னொரு பக்கம் நூர் அகமது நீங்க தானே ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னும் போது எனக்குலாம் அதெல்லாம் ஒரு சர்வசாதாரண விஷயங்க. ரொம்ப ஈஸி தான். ஏன்னா அவர் வந்து நான் அவர் கூட இருக்கிறதுல அவருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்பாரு. ஸோ அதை கேட்கறது மட்டும் இல்லாம நம்ம என்ன சொல்றோமோ அதை கேட்டுட்டு அதோட எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கு அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போறதுல ரொம்ப தெளிவான ஒரு ஆள் யாருன்னா நூர் அகமது. ஸோ அந்த அளவுக்கு எஃபெக்டை போடுறாரு. ஸோ அதுக்கான எஃபெக்டை போடுறதுக்கான பலன் வந்து இப்ப கிடைச்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தாரு. அடுத்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல எத்தனை ஸ்பின்னர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000க்கு மேற்பட்ட மெம்பர்ஸ் வந்து இப்ப இருப்பாங்க. நான் இனிஷியலா வந்து ஐபிஎல் வரும்போதே பாத்தீங்கன்னா ஒரு 250 பேர் இருந்திருப்பாங்க ஃபர்ஸ்ட். இப்ப நான் வந்து ஒரு 6-7 வருஷமா ஐபிஎல் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 1000க்கு மேற்பட்டவங்க இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா டெய்லி வந்து நிறைய வீடியோ மெசேஜஸ் எல்லாம் நான் பாக்குறேன். நிறைய ரெஸ்பின்னர்ஸ் வந்து போடுறாங்க, இதெல்லாம் பண்றாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரி டெவலப் ஆகுறது, இதெல்லாம் கத்துக்கிறது, என்னை பார்த்து நிறைய பேர் காப்பி பண்ணிக்கிட்டு அதுல அவங்க இம்ப்ரூவ் பண்ணி இந்த அளவுக்கு டெவலப் ஆகிறது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஸோ அதுல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு 2-3 பேர் வந்து இந்த ஐபிஎல்ல இருக்காங்க. பட் அவங்க பிளே பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ அதுல 2 பேர் சொன்னால நேம் நான் கரெக்டா ஞாபகம் இல்லை. ஸோ அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஒருவேளை அவங்களுக்கு எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலுமே அவங்க எல்லாம் பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. குறிப்பா நீங்க எடுத்து பாருங்க. ஸோ இந்த ஆப்கானிஸ்தான் பிளேயர் வேற லெவலா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. ஒரு பக்கம் நவீன் உல்லாக்கா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் ரஷீத் கான், இன்னொரு பக்கம் நூர் அகமது அப்படின்ற மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங்லயும் சரி, அப்புறம் பேட்டிங்ல குர்பாஸ் எல்லாமே ஒரு பக்கம் ரஷீத் கான் டெவலப் பண்ணி ஆப்கானிஸ்தான் டெவலப் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா ரஷீத் கான் தான் ஒரு ஆளா நமக்கு தெரியும். பட் இப்ப பாருங்க பல பேர் வர்றது நமக்கு கண்கூட்டி தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு ஆப்கானிஸ்தான் ஒரு பக்கம் டெவலப் ஆகிட்டே வருதுன்றது தான் தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.